மருமகளை நெல்லு. மருமகளை அங்கிட்டு திரும்பு. மருமகளை இங்கிட்டு திரும்பு. மருமகளை சிரி. அடியாத்தே, இது என்ன மருமகளா இல்லை ரோபோட்டா? சொல்றத பூரா செய்யுது. இதை வேற என் மாமியார் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கே. ஒருவேளை நம்மளும் இப்படி வேலை வாங்குமோ? சரி, என்னதே நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். போதும் மருமகளே, வாய மூடு. மருமகளே நீ போலாம். ஏய், எப்படி இப்படி இல்லைனா நிற்கிறா, திரும்புறா. ஏய், என்னடி செஞ்ச அவளை? அப்படியே ஒரு ரோபோ மாதிரியே இருக்காடி. சொல்றத பூரா செய்யறா. ஏக்கா, அதெல்லாம் அப்படிதாக்கா. புது மருமகளெல்லாம் வந்த புதுசுலேயே இப்படி வச்சுக்கிட்டாதாக்கா நாலு பின்ன நம்மளை விட்டுட்டு நம்ம மைண்டில் பிரித்து தண்ணி கொடுத்தன கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இல்லாட்டி தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாளுக. நீயும் உன் மருமகளை கைக்குள்ளே வச்சுக்க பாரு. சரி, நான் கிளம்புறேன். பார்த்தாடி, வேண்டாம்ப்பா. என் மருமக எனக்கு 3 நேரமும் வயிறார சோறு போடுறா. எனக்கு அதுவே போதும். பக்கத்து வீட்டுக்காரி பேச்சை கேட்டுக்கிட்டு என் மருமகளை தண்டிச்சேன்னா அவள் எனக்கு சோத்தில் விஷத்தை வச்சாலும் வச்சிருவா. நமக்கு எதுக்கு வம்பு? இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம். நமக்கு 3 வேளை சோறு வருதா, திண்டு விட்டு பேசாமல் இருப்போம்.